எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா முன்னாள் வேளாண்மைத்துறை அமைச்சர். அவர் விவசாயத்தை பற்றி ஒரு பெரிய லெக்சர் அடிக்கிறாரு. இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு முக்கியமான ஒரு விவசாயியை விட்டுட்டீங்களே, கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை விட்டுட்டீங்களேன்னு ஒரு கமெண்ட் அடித்தார். விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றம் முழுக்க போன சட்டசபை, இந்த சட்டசபை எப்படி பார்க்குறீங்க? அதில் விஜயனுடைய செயல்பாடு வந்து எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரிடம் ஒரு உயரிய பண்பு வெளிப்படுவதாக தான் நான் நினைக்கிறேன். அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, டெல்டா பக்கம் போனால் கழுத்தில் ஒரு பச்சை துண்டை போட்டு நானும் விவசாயி தான், நானும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அதே ஸ்டாலின் தான் தொழிலதிபர்களிடம் ஒரு பக்கம் நன்கொடைங்கிற பேரில் கையேந்திட்டு திருப்பி வந்து அவர்களையே விமர்சனம் பண்ணுறது வந்து ஒரு சரியான போக்கு இல்லை. கடந்த காலங்களில், கடந்த தேர்தல்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி எவ்வளவோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை வாக்குறுதிகளை போய் நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக டிஆர், ரஜினி, அடுத்து விஜய். இன்றைக்கி நடந்த சட்டமன்றம் அதுதான் இப்போ பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த சட்டமன்றத்தை எப்படி பார்க்குறீங்க? அது பொதுவாகவே இப்போ கடந்த சில நாட்களாகவே சட்டமன்ற நிகழ்வுகள் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. பல நேரங்களில் தாவேகாவினர் திணறினாலும், ஆனால் இப்போ சமீப நாட்களாக பார்க்கும்போது திமுகவினரை பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய சட்டமன்றத்தை பற்றிய புரிதலும் பக்குவமும் இவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கும் ரொம்ப ரசித்த விஷயம் என்ன அப்படின்னா, அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் உடைய பேச்சு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா முன்னாள் வேளாண்மைத்துறை அமைச்சர். அவர் விவசாயத்தை பற்றி ஒரு பெரிய லெக்சர் அடிக்கிறாரு. இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு முக்கியமான ஒரு விவசாயியை விட்டுட்டீங்களே, கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை விட்டுட்டீங்களேன்னு ஒரு கமெண்ட் அடிச்சாரு. அது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சட்டசபையே சிரிச்சு மாளல் அப்படி ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு காங்கிரீட் போட்டிருக்கு இவர் நடந்து வர்ற பகுதிகள் எல்லாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து முதல்வர் வந்து ஒரு போலியான ஆட்சியை நடத்தியிருக்கார் என்பதற்கான ஒரு பெரிய உதாரணம் தான் அது. அவர் கூட அடிக்கடி என்ன பண்ணுவார்னா, டெல்டா பக்கம் போனால் கழுத்தில் ஒரு பச்சை துண்டை போட்டு நானும் விவசாயி தான், நானும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அதே ஸ்டாலின் தான் துணை முதல்வராக இருந்த காலகட்டத்தில் டெல்டாவில் மீத்தேன் எடுப்பதற்கான அந்த ஆரம்ப கட்ட பணிகளுக்கு அனுமதி கொடுத்தவரே அவர் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு விவசாயியாக போலியாக வந்து ஒரு அடையாளப்படுத்துவார். அதை வந்து இன்னைக்கு இந்த ரமேஷ் வந்து அம்பலப்படுத்தினார். உண்மையில் அதெல்லாம் பார்ப்பதற்கு வந்து சுவாரஸ்யமாகவும் இருந்தது, உண்மையாகவும் இருந்தது. ஸோ இப்போ சமீப நாட்களாக பார்க்கும்போது தாவேகாவை சேர்ந்தவர்கள் திமுக வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு புஷியானது கொஞ்சம் அப்பாவியான ஒரு மனுஷன், ஆனா அவரே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து இவர்களை எல்லாம் எதிர்கொள்ள தொடங்கிட்டாரு. ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது தாவேகா அமைச்சர்கள் மீது, எம்எல்ஏக்கள் மீது ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கு. ஓகே சார். அடுத்து விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றம் முழுக்க போன சட்டசபை, இந்த சட்டசபை எப்படி பார்க்குறீங்க? அதில் விஜயனுடைய செயல்பாடு வந்து எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவரிடம் ஒரு உயரிய பண்பு வெளிப்படுவதாக தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பாருங்க, இதற்கு முன் நடந்த காலகட்டத்தில் ஒரு முதலமைச்சர் அவைக்குள்ள வருவாங்க, அவர்களுடைய இருக்கையில் நின்று இப்படி ஒரு வணக்கம் வச்சுட்டு உட்காந்துருவாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, விஜய் வந்து அப்படி உள்ள கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 360 டிகிரி எல்லாரையும் கவர் பண்ணி எல்லாரையும் வணங்கிட்டு அவருடைய இடத்துல வந்து உட்காருவார். இன்னைக்கு அதே மாதிரி பண்ணுறாரு. யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்கிறாரு, அப்புறம் பதறி போய் நேராக அவர் கிட்ட போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு வந்து உட்கார்றாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இதுவரை நாம் காணாத காட்சிகளா இருக்கு. ஓகே, ஏன்னா அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம இன்னைக்கு பாருங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசுறாரு. அவர் வந்து ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர். அவர் பேசுறதுல அந்த பேச்சில் இருக்கிற நகைச்சுவை வந்து அப்படி ரொம்ப ஒரு ரசிக்கிற மனநிலையில ஒரு வாய் விட்டு சிரிச்சு அதெல்லாம் ரசிக்கிறாரு. நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எய்தாப்புல வந்து துரைமுருகன்லாம் பயங்கர நகைச்சுவையாக பேசும்போது கூட அவங்க உருன்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அந்த இயல்பாக இருக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நமக்கே மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ அடுத்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்தை பாடணும்னு சொல்லி ஒரு இது அஃபர்மேஷன் போட்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த தீர்மானத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அந்த தீர்மானத்தை எப்படி பார்க்குவோம் என்பதை தாண்டி தமிழ்நாட்டில்
தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுகிற நிலைமைக்கு நம்ம நாம் தள்ளப்பட்டோமே நினைச்சா உண்மையிலே வைத்தறிச்சலா தான் இருக்கு. பட் ஆனா பாஜக ஒன்றியத்தை ஆள்கிற வரை இது போன்ற சோதனைகள்லாம் வரத்தான் செய்யும். அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒன்றிய அரசு சொல்லிட்டாங்க, அதனால அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்கணும் அப்படின்னு அந்த அடிமை மனோபாவத்தில் அதை அப்படியே ஃபாலோ பண்றதா இல்லாம, இது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு உறுதியா இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி தான் அது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க தாவேக்காவை திமுக என்ன சொல்லி விமர்சனம் பண்ணாங்க, இங்க பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவதா பாடுறாங்க, அதுக்கு வந்து தாவேக்கா வந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, இவர் வந்து பாஜகவுடைய பி டீம், பாஜகவுக்கு பயப்படுறாருலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தீர்மானமாகவே அதை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறத மூலமாக திமுகவுடைய குற்றச்சாட்டையே பொய்யாக்கி இருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதே மாதிரி இந்த சட்டமன்றத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம்னா, உதயநிதி கேட்டிருப்பாரு, நீங்க ஒன்றும் இல்லை அந்த சார்லஸ் மார்ட்டின் அவர்கிட்ட இருந்து ஒரு 1000 கோடி வந்ததை கேட்டிருப்பாரு. இந்த ஒரு ஹீட்டடான ஆர்குமெண்ட் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா 2 பேரும் மாத்தி மாத்தி உண்மையை தான் பேசிக்கிட்டாங்க. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? அதான் பொதுவாகவே சொல்றேன், தொழிலதிபர்களிடம் ஒரு பக்கம் நன்கொடைங்கிற பேர்ல கையேந்திட்டு திருப்பி வந்து அவர்களையே விமர்சனம் பண்றது வந்து ஒரு சரியான போக்கு இல்லை. இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் லாட்டரி மார்ட்டின் கிட்ட 600 கோடி 700 கோடின்னு பணத்தை வாங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரிஜினா பார்த்தீங்கன்னா இவர் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன், இவங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுதான் இவர் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான்னு விமர்சனம் பண்றாங்க. அது உண்மைதான், அதுல மாற்றம் இல்லை. ஏன்னா லாட்டரி மூலம் சம்பாதித்த பணம்ங்கிறது ஒரு வகையில் இல்லை, எல்லா வகையிலும் அது மக்களை சுரண்டி மக்களை கொள்ளையடித்து சேர்த்த பணம் தான். ஆனா அப்படி சேர்த்த பணத்தையே நீங்க வந்து நன்கொடை வாங்குறீங்க அப்படின்னா அப்ப அது குறித்து விமர்சிக்கிற யோக்கியதையே நம்ம இழந்துடுறோம். ஒரு பக்கம் அவங்க கிட்ட கை நீட்டி காசை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் நீ வந்து லாட்டரியில கொள்ளையடிச்சு சம்பாரிச்ச அப்படிங்கிறத எப்படி ஏற்க முடியும்? அதனாலதான் ஒரிஜினா கேட்கிறாரு, ஆமாப்பா அப்படிப்பட்ட இடத்துல நீங்க எதுக்குப்பா நன்கொடை வாங்குனீங்கன்னு கேட்கிறாரு. உடனே இவர் வந்து இல்ல நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு. அது ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தான் அது. அதே நேரம் அந்த ஒரிஜினாவுடைய துணிச்சலை வந்து நம்ம பாராட்டணும். என்னன்னா இப்ப நம்ம மாமனார் குறித்து இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு வந்து அவர் முடங்கி போகாம அல்லது சோர்ந்து போகாம அந்த வார்த்தைக்கு வார்த்தை வந்து அவர் பதிலடி கொடுக்கறது இருக்குல்ல, அது உண்மையிலே பார்க்க சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஓகே சார். ஸோ இப்போ அண்மையில் வந்த தகவல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட அமைத்த ஒரு அறங்காவலர் குழு இருக்கு, மாநில அறங்காவலர் குழுவில் நம்மளோட அர்ச்சனா கல்பாத்தியும் இருக்காங்க. இந்த உத்தரவுமே இப்போ ஒரு பிரேக்கிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்மளோட தமிழக முதல்வர் மேலே குற்றச்சாட்டுனா அவரோட சினிமா சார்ந்த நபர்களை அரசு பணி அந்த அரசு குழுவில் இணைக்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், நானும் அதை பார்த்தேன். பட் அதில் வந்து எனக்கு பர்சனல் ஏற்புடையதாக இல்லை. இது என்ன அப்படின்னா, இப்போ அறங்காவலர் குழுவில் உள்ளவர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு கமிட்டின்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து இவரை வந்து ஒரு உறுப்பினராக போட்டிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தி விஜய் அவர்களுக்கு நண்பராக இருக்கலாம். இன்னொன்று அவங்களும் வந்து ஒரு திறமையான ஒரு பெண் தொழிலதிபர், அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு வேறொரு உரிய பொறுப்பை கொடுத்துருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திரைப்படத்துறை சார்ந்து நீங்கள் ஏதோ ஒரு கமிட்டி அமைக்கிறீங்க, ஒரு சிறந்த தமிழ்நாடு அரசு விருது தேர்வுக்கு ஒரு குழு அமைக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அர்ச்சனா கல்பாத்தியை போட்டிருந்தீங்கன்னா அது பொருத்தமாகவும் இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு கோவில் சார்ந்த ஒரு குழுவுக்கு வந்து அவங்கள போட்டது வந்து தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா எனக்கு அது ஏற்புடையது இல்லை. ஓகே சார், இந்த குற்றச்சாட்டு அடிக்கடி வந்துட்டே இருக்குது நம்மளோட தமிழக முதல்வர் மேல. சினிமா சார்ந்து இருக்க ஒன்றும் இல்லை, அந்த இதுக்கு முன்னாடி கோட் இல்லை, நம்மளோட சரணாயன் படத்தோட ப்ரொடியூசரை உள்ள கொண்டு வந்தது, இவங்கள உள்ள கொண்டு வந்தது, இப்படி இது எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது விஜய் அவர்களுடைய அவரை வளர்த்த வாழ வைத்த துறை வந்து திரைப்படத்துறை, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதுக்காக நீங்கள் அரசு பதவிகள் எல்லாத்தையுமே சினிமாக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் திரைத்துறையின் முதலமைச்சர் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர். அதை முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு இதுலேயும் பொருத்தமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தானே நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் நம்மளை வாழ வைத்த துறை அப்படிங்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சினிமாக்காரங்களை கொண்டு போய் உட்கார வச்சிட முடியாது. அதனால அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை. விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். ஏன்னா உங்கள் மீது வந்து சுமத்தப்படுகிற முக்கியமான விமர்சனங்களில் ஒன்றாக இது இருக்கு. ஆனா அதை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த விமர்சனம் பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், விமர்சனம் எனக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு அர்த்தமும்
அதுக்குள்ளார வந்துடும். அதனால விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சார் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதெல்லாம் சில விஷயங்களா பண்ணியிருக்காரு. சரி, இப்போ அடுத்து அவர் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் பேசும்போது இன்னொன்று இல்லை, இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேசியிருப்பாரு. வந்து 3 மாதம் தானப்பா ஆயிருக்கு, இன்னும் போக போக இந்த இந்த இது இந்த இதோட உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் உங்களுக்கு புரியும், என்ன கஷ்டம்னு உங்களுக்கு புரியும், ஆட்சியை நடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்கும், இனிமேல் தெரியும் உங்களுக்கு சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் விஜய் தமிழக முதல்வருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அறிவிச்ச திட்டங்கள் எதுவுமே இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. பல்வேறு முக்கிய திட்டங்கள் இன்னும் வரல. 6 சிலிண்டரு, அப்புறம் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணுறதுக்கு விமனுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, இதை அதெல்லாம் முக்கிய திட்டங்கள் இன்னும் வரல. 2500 கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் வரல. இனிமேல் எவ்வளோ சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக புரிஞ்சுங்க, இந்த தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் உடனே நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. என்ன, எல்லாவற்றையும் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. கடந்த காலங்களில், கடந்த தேர்தல்களில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி எவ்வளவோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை வாக்குறுதிகளை போய் நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பமாக தான் இருக்கும். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஒரு அறிவிப்பை விட்டுருவாங்க. நம்ம ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கோம். மகளிருக்கு 2500 இருக்கட்டும், 6 சிலிண்டராக இருக்கட்டும், நிச்சயமாக தாவேக அரசு நிறைவேற்றும். எப்போ நிறைவேற்றும் அப்படின்னா, இப்போ 2029 மக்களவை தேர்தல் நெருங்குவதற்கு முன்பு ஏதாவது ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவாங்க. அடுத்து 2031 தேர்தல் நெருங்கும் போது இன்னொன்று நிறைவேற்றுவாங்க. புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் அந்த நிதி ஆதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு மிகப்பெரிய நிதிச்சுமை ஏற்படுங்கிற யதார்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அடடா இப்போ நிறைவேற்ற முடியல, அப்போ இதை கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம் அப்படின்னு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி வைப்பாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எம்ஆர்கே சுட்டி காட்டின மாதிரி ஆட்சி நடத்துறதுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் இல்லை. அது வந்து ரொம்ப கடினமான விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு இந்த தாவேக அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் நடந்து கொள்வதெல்லாம் பார்க்கும்போது இந்த லேர்னிங் ப்ராசஸாக அவங்க ரொம்ப கரெக்டாக கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் நிச்சயமாக எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்து அதில் தேர்ச்சி பெற்று பயிற்சி பெற்று ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பாங்க. சார், இப்போ பார்த்தோம்னா நம்மளோட அமைச்சர் விஸ்வநாதன் மேலேயும் சரி, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் மேலேயும் சரி சில குற்றச்சாட்டுகள் வந்தபோது, அப்புறம் இன்னும் சில கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதனால் அமைச்சரவை மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அமைச்சரவை மாற்றம் வந்துச்சுன்னா அதை மக்களுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் சார்? அப்போ அமைச்சர்கள் தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்களோ, இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது 2 மாதிரி அதுக்கான எதிர்வினைங்கிறது இருக்கு. ஒன்று, இங்கே பாருங்க, இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணிட்டாங்க அல்லது இவங்க ஒழுங்கா செயல்படலை, இவங்கெல்லாம் தற்குறிகள், இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலை, அதனால தான் இவங்களை மாற்றிட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்து பரப்பப்படும். இன்னொரு பக்கம் அங்கே பாருங்க, விஜய் செயல்படாத அமைச்சர்களை தூக்கிட்டு திறமையானவர்களை கொண்டாடுறார் பாருங்க அப்படின்னு அதை பாசிட்டிவாகவும் பார்க்கப்படும். ஆனால் அதனால நிச்சயமாக இந்த அமைச்சரவை மாற்றங்கள் நடக்கும்போது அதை எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. அதாவது விஜய் அமைச்சரவையில் இருப்பவர்கள்லாம் திறமையானவர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் திறமை குறைவானவர்கள், என்ன அவங்களுக்கெல்லாம் எந்த நாலேஜும் கிடையாது, அரசியல் தெரியாது, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தாவேகாவினர் அதை மக்கள்கிட்ட சரியாக எடுத்துகிட்டு போகணும். என்ன இங்கே பாருங்கள், விஜய் வந்து ரிவ்யூ பண்ணார், சிலருடைய செயல்பாடுகள் அவருக்கு திருப்தியாக இல்லை, அதனால் அவர் மாற்றிட்டாருங்கிற மாதிரி அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எந்த அமைச்சருமே வந்து 5 வருடம் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. 1 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து அமைச்சரவை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணணும். அதில் அவர்களுடைய செயல்பாடுகளை முதல்வர் பார்க்கணும். நல்லா செயல்படுறாங்களா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செயல்படுங்கன்னு அனுப்பணும். ரொம்ப சுமாராக பண்ணுறவங்கள்ட்ட வந்து ஒரு வார்ன் பண்ணி, இங்கே பாருங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களை சரிப்படுத்திங்கன்னு ஒரு அவகாசத்தை கொடுக்கணும். ரொம்ப மோசமாக இருக்கிற அமைச்சர்களை நீக்கிட்டு வேற ஒரு அமைச்சர்களை கொண்டு வரணும். அது ஒரு சரியான விஷயம். இது திமுக அதிமுகவிலாம் அதை பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களை அவங்க மந்திரி ஆக்கியிருப்பாங்க. அவரை பதவியை விட்டு நீக்கினீங்கன்னா அங்கே மாவட்டத்தில் போய் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இவங்களை கையில் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் இவங்களை நீக்காமல் இருக்கணும். அதனால தான் அவ்வளோ பெரிய ஊழல் நடப்பதற்கு அடிப்படையான காரணம். தாவேகாக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கட்சி யாரை வச்சும் வளரலை, விஜயை வைத்து வந்த கட்சி, விஜயை வைத்து வளர்கிற கட்சி. அதனால் நீங்கள் யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. தப்பு பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அப்படி பண்ணும்போது மக்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. இங்கே பாருங்க, விஜய் வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, அதில் ஒருத்தர் தப்பு பண்ணவொன்னா உடனே அவர் நீக்கினார் பாருங்கன்னு மக்கள் பேசுவாங்க. அதனால அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அடுத்தடுத்து சிக்கப்போக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் யாராக பார்ப்பாங்க? ஏன்னா நீ சட்டசபையில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பாரு, கே நேருக்கு 1000 ஏக்கர் இருக்கு, 1000 மாடு இருக்கு, எருமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
ஸோ உடனே இவர் ஆப்போசிட்ல இருந்து செங்கோட்டையன் அவர் எந்திரிச்சு சொல்லியிருப்பாரு, இப்படி அவசரப்பட்டு மாட்டி விட்டீங்களே அப்படின்னு. இது ஜோக்கா இருந்தா கூட இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குன்றதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இருக்குன்றத அவங்களே சொல்ற மாதிரி தான் இது 1000 ஏக்கர் இருக்கு அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து சிக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரா இருப்பாங்க? இல்ல அந்த யூகத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் இந்த 1000 ஏக்கர் என்பது மிக மிக ஒரு குறைவான நம்பராக தான் நான் பார்க்குறேன். 1,00,000 ஏக்கர்னு சொன்னா ஓரளவு நம்புற மாதிரி இருந்திருக்கும். ஓகே. அவரும் கூட தன்னுடைய நண்பரை சிக்க வைக்க கூடாதுங்கிறதுனால ரொம்ப குறைவா 1000 ஏக்கர்னு சொன்னதா தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ஒவ்வொருவருக்குமே மினிமமா 1,00,000 கோடிக்கு மேல சொத்து இருக்கும். பத்திரிகையில் வர செய்திகளை எல்லாம் பார்த்தா அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாருக்குமே தெரிந்த உண்மை தானே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் சொல்ற மாதிரி சட்டசபைங்கிறது அந்த பிரச்சனைகளை பேசுகிற இடமாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுகிற இடமாவும் அது மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் தெரித்து விழுந்த வார்த்தைகள் தான் இது எல்லாமே. சார் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆக்டர் அனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறான்றது எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரோட ஃபேன்ஸ் கிளப்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய 5 தொகுதியை சூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் கிளப் எல்லாத்தையும் அந்த தொகுதியை பேஸ் பண்ணி நீங்களாம் போய் வேலை பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம இயக்கத்தில் இணைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அறிவிப்பு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் விஜய் என்ன செய்தாரோ அதை இன்னைக்கு தனுஷ் பண்ணுகிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வெறுமனே ரசிகர் மன்றத்தில் வந்த அறிவிப்புங்கிறது ரசிகர் மன்றம் தன்னிச்சையாக அறிவித்த அறிவிப்பா இருக்காது. தனுஷுடைய அறிவுறுத்தலில் ரசிகர் மன்றங்கள் அதை முன்னெடுக்கிறாங்க, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தார், தொகுதி வாரியாக தான் விஜயினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இருக்கும். உதாரணத்துக்கு 10th +2ல அதிக மார்க் வாங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுத்தாரு விஜய். அவர் மாவட்டம் தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணலை, தாலுக்கா தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணலை, ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் செலக்ட் பண்ணார். ஸோ அப்போவே நமக்கு தெரிஞ்சது இவர் அரசியலுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இதை செய்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட அதை தான் இன்னைக்கு தனுஷ் ரசிகர்களும் செய்கிறாங்க. பட் விஜய் வந்து இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நேற்று வரை அரசியல் எண்ணம் இல்லாத தனுஷ் போன்றவர்களுக்கெல்லாம் அரசியல் ஆசை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே மக்கள் அவர்களுக்கு உரிய பதிலை தருவார்கள். சார் ஏன் அவரால் வர முடியாது? அவர் மேலே இவர் குற்றச்சாட்டு வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு பார்க்குறீங்க தனுஷ் மேலே? இல்லை, குற்றச்சாட்டே கிடையாதுங்க, இது அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் தான், புரியுதா இல்லையா? விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால எந்த நடிகர் வந்தாலும் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிட முடியுங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு அபத்தமான எண்ணமாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம், விஜய்ங்கிறது வந்து ஒரு அல்டிமேட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகரற்ற நடிகர் தான். எம்ஜிஆர், ரஜினி, அடுத்து விஜய். அப்போ விஜய் காலத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களும் விஜய் மாதிரியெல்லாம் வந்துட முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சூர்யா நடித்த படங்கள்லேயே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றி படம் எது தெரியுமா? சமீபத்தில் வந்த கருப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தினுடைய தமிழ்நாடு ஷேர் வந்து ஒரு 78 கோடி ரூபா, ரைட்டா? விஜய் நடித்த ஜனநாயகன் படம் சமீபத்தில் வெளியானது, அதுக்கு வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்லாம் இல்லை. படம் பார்த்த பலரும் சொன்னது என்னன்னா அது ஒரு மொக்க படம் அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த படம் வந்து இணையத்தில் திருட்டுத்தனமாக லீக் ஆகி 1 கோடி 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். அந்த படம் ஒரு 3 மணி நேர படம். இந்த மாதிரி ஜனநாயகன் குறித்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்வதை விட நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகம். அப்படிப்பட்ட ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே ஷேர் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகருடைய பிளாக் பஸ்டர் வெற்றி படம் கொடுத்த ஷேரை விட விஜயினுடைய சுமாரான ஒரு படம் கொடுக்குற ஷேருங்கிறது அதிகமாக இருக்குது. லீக்கான படம் அப்படின்னா அப்போ விஜய் மற்ற நடிகர்களை விட எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவருக்கு கிடைத்த வெற்றி எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஓகே, அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் தனுஷுடைய அரசியல் இங்கே எடுபடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம், அவர் மேலே நமக்கு விமர்சனம், அவர் அரசியலுக்கு வரக்கூடாது அல்லது அவர் மீது காழ்ப்புணர்ச்சி, அதெல்லாம் அர்த்தம் இல்லை. விஜய் தான், எல்லாரும் விஜய் ஆக்கிட முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். சார் அந்த அனௌன்ஸ் பண்ண விட்டு ரொம்ப நாள் ஆகுது, அவர் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. அது ஏன் சார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராருங்கிறது திமுக, அதிமுக, நாம் தமிழர், விசிக எல்லாரும் போட்டு அடின்னு நடிச்சாங்க. இன்னைக்கு தனுஷ் அவர்கள் யாருமே கேள்வி கேட்கல. அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது.
அது என்ன நோக்கமா இருக்கும்? விஜய் அவர்கள் ஆட்சியை விட்டு நீக்கணுன்றதுக்காக இவர் வராரா, இல்ல இவரு முதல்வர் ஆகணுன்றதுக்காக வராரா? முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. விஜயை விமர்சித்தவர்கள் ஏன் தனுஷை விமர்சிக்கலைன்னா, விஜயை ஏன் விமர்சிச்சாங்க? விஜய் அரசியலுக்கு வந்தா அரசியல்ல நமக்கு சமாதி கட்டிடுவார்னு திமுக பயந்தது, நாம் தமிழர் கட்சி பயந்தது, அதிமுக பயந்தது. அதே மாதிரி அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவங்க பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே சமாதி கட்டிட்டாரு. அதனால அன்னைக்கு அவருடைய அரசியலை எல்லாருமே எதிர்த்தாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. தனுஷ் அரசியலுக்கு வருவதால் யாருக்குமே எந்த நஷ்டமே இல்லை. என்ன, அதனால அவங்க யாருமே அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. அதுதான் காரணம். மற்றபடி தனுஷை இவர்கள் விமர்சிக்காமல் இருப்பதற்கு வேறு காரணம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஓகே, அதனால இவர் முதல்வராக வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தோணுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஆமாம், அதுல மாற்றமே இல்லை. ஓகே, அரசியலில் விஜய் அடைந்த வெற்றி தனுஷுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதில் மாற்றம். அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம அவரை வந்து குறைச்சி மதிப்பிடுறோம் அல்லது அவரை அவமானப்படுத்துறதா யாரும் எடுத்துக்க வேண்டியதில்லை. விஜய்க்கு என்ன ஃபேன் ஃபாலோவிங் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், தனுஷுக்கு என்ன ஃபேன் ஃபாலோவிங் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், பொதுமக்கள் கிட்ட விஜய்க்கு என்ன மாதிரி பேர் இருக்குங்கிறது தெரியும், தனுஷுக்கு என்ன மாதிரி பேர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒப்பீட்டளவில் சொல்கிறோம், இவரால் வந்து அரசியலில் பெரிய வெற்றியை அடைய முடியாது. சார், விசிகா கட்சியில் ஆலூர் ஷானவாஸ் அவர் சமயமாக ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. விசிகா கட்சியை இப்போ தாவேக்காவோட தான் இருக்காங்க. அவரு பேசுகிறாரு, அவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நான் தாவேக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, இவ்வளோ வருஷமாக திமுக சப்போர்ட் பண்ணிட்டு நான் எப்படி உடனே 2 நாளில் எப்படி நான் தாவேக்காக்கு பேச முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சார், இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? விசிகாவோட ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? அவரோட கட்சியில் கூட முக்கியமான நபரையே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த பக்கம் கொண்டு வர முடியல. ஸோ விசிகாவோட ஸ்டாண்ட் ஆலூர் ஷானவாஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்சியினுடைய ஸ்டாண்டுங்கிறது என்ன? அரசியல் சூழலுக்கு ஏற்ப வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவங்க தாவேக்கா அமைச்சரவைக்குள்ளேயே போயிட்டாங்க. அந்த கட்சியை சேர்ந்த ஒருவரும் கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்குதோ அந்த நிலைப்பாட்டை தான் அவர் எடுத்து ஆகணும். ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இருந்தீங்கன்னா அதுதான் இது கட்சியுடைய கொள்கையை நீங்க ஃபாலோ பண்ணணும், கட்சியினுடைய நிலைப்பாட்டை நீங்க பின்பற்றணும். இல்ல கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னுடைய கொள்கைப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்க முடியும்? அதாவது ஆலூர் ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுக அனுதாபி, கடந்த 5 வருடங்களாக திமுகவுக்கு ஒரு பெரிய அளவுல ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாரு. காரணம், விசிகாவும் திமுக கூட்டணியில் இருந்தது. இன்னைக்கு விசிக தாவேகா கூட்டணிக்குள் போயிருக்கும் போது இவரும் அந்த நிலைப்பாட்டை தானே எடுத்திருக்கணும். அப்ப இவர் வந்து தாவேக்காவை எதிர்க்கிறார் அப்படின்னா அப்ப விஜய்க்கு இவருக்கும் பர்சனலா ஏதாவது ஒரு கோபதாபங்கள் இருக்கா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா ஒருவேளை நீங்க வந்து உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க அந்த கட்சியிலிருந்து விலகி உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்க உறுதியா இருக்கணும். மற்றபடி ஒரு கட்சியில் இருந்து கொண்டே கட்சிக்கு எதிராக மாறாக பேசுவதுங்கிறத ஏற்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வச்சுங்களேன். இந்த இடைத்தேர்தலில் ஆலூர் ஷானவாஸ், நான் வந்து விசிகா தாவேக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து திமுக கொள்கை மீது தான் உடன்பாடு, நான் திமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டு போவதை ஏற்க முடியுமா? விசிகா தொண்டர்கள் ஏற்பாங்களா? விசிகா கட்சி தலைமை ஏற்குமா? நிச்சயமா ஏற்காது. அப்ப நீங்க விசிகாவுடைய செயல்பாடுகளில் என்ன அல்லது இன்றைய நிலைப்பாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க அந்த கட்சியிலிருந்து விலகி வருவது தான் சரியாக இருக்கும். மற்றபடி அந்த கட்சிக்குள் இருந்துகிட்ட எனக்கு வந்து இது உடன்பாடு இல்லை, நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்றதை எப்படி ஏற்க முடியும்? சார், இது மூலமா விசிகா வந்து சார் நாங்கள் இதுவும் சமூக வலைதளம் பார்க்கறதா, விஜய் அவர்கள் வந்து திருமாவளவன் மேலேயே சில அதிருப்தியில் இருக்கிறதாலாம் பார்க்க முடியுது. ஏன்னா ப்ரெஸ் மீட்ல நமக்கு மொத்தமாக சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாரு, கொஞ்சம் விலகியே இருக்காரு, நம்ம கிட்ட இருந்து ஒட்ட மாட்டேன்றாருன்ற மாதிரிலாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியலில் என்ன வேணாலும் இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. தாவேக்கா ஆட்சி நடப்பதற்கு சில கட்சிகளுடைய ஆதரவு வேணும். அதில் ஒரு கட்சியாக விசிகா இருக்கு. அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படும் போது நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கனாலே உங்க வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. மற்றபடி திருமாவளவன் வந்து விஜய் குறித்து என்ன நினைக்கிறார், அவர் மீது வந்து இவர் பாசத்தை பொழியணும்லாம் யாரும் எதிர்பார்க்கல, விஜயும் எதிர்பார்க்க மாட்டார், அது அவசியமும் இல்லை. அதே நேரம் தாவேக்கா குறித்து நீங்கள் பொதுவெளியில் தாவேக்கா அரசு குறித்து பொதுவெளியில் வந்து நீங்க ஒரு மோசமான விமர்சனத்தை செய்யும் போது அது விஜயை வருத்தப்படவோ கோபப்படவோ வைக்கும். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒரு தீவிரமான விமர்சனத்தை இவர் இது வரைக்கும் முன் வைக்கல. சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது அவங்க அதிருப்தியா தான் இருக்குன்ற மாதிரி இல்ல. ஒரு கூட்டணிக்குள் இருப்பதாலே நீங்க டெய்லி போய் ஐயா வணக்கம், உங்க ஆட்சி நல்லாட்சி தான் நடக்குதுன்னு ஏதாவது நீங்க
சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல. அது அவசியமும் இல்லை. ஓகே. ஒருவேளை ஜெயலலிதா, கருணாநிதி போன்றவர்கள் அதை வேணா விரும்புவாங்களே தவிர விஜய் வந்து அப்படியெல்லாம் விரும்புகிற ஒரு நபர் இல்லை. அதனால அது பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாமக உள்ள வர மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அதுவும் பேசுறாங்க. விசிக வெளியே போவோம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அன்புமணியும் சரி, அவரோட சௌமியா அன்புமணியுமே சரி, தாவே காட்சியை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, புகழ்ந்து பேசுறாங்கலாம், ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்க. ஒரு கிட்ட வந்துட்டாங்கன்னு தோணுது. எப்படி தோணுது உங்களுக்கு? இல்ல, பாமக நிச்சயமாக எதிர்காலத்தில் தாவேகாவை நோக்கி வரும். அதுல மாற்றம் இல்லை. என்ன காரணம், அவங்க இவ்வளவு நாள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி அதிமுக இப்ப 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பாஜகவுக்கு இங்க எதிர்காலம் இல்லை. அதே நேரம் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவி, அதுதான் அவருடைய ஒரே இலக்கு. அப்ப அது கிடைப்பதற்கு எந்த கூட்டணி சரியான கூட்டணி அப்படின்னு பார்ப்பாரு. 2029 தேர்தல் ட்ரெண்ட் பாஜக ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சா அங்கேயே அவங்க நீடிப்பாங்க. இல்லைங்க இந்த தேர்தலில் பாஜக அவுட் ஆயிடும், காங்கிரஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி இந்த பக்கம் நகருவாங்க. ஸோ அதற்கு தோதாக தாவேகாவோட ஒரு இணக்கமான ஒரு உறவை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடுமையான விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்காம, அந்த விமர்சனங்களே பார்த்தீங்கன்னா இப்படி மயிலிறகால் வருடி கொடுக்குற மாதிரியான ஒரு விமர்சனத்தை, என்ன காரணம், நாங்களும் வந்து அந்த கட்சி எதுக்குற பாருங்கன்னு காட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மக்களவை தேர்தல் நெருங்கும் போது தான் பாமகவுடைய உண்மையான நிலைப்பாடே தெரியும். ஓகே சார், ஓகே சார். இறுதியாக ஒரு வார்த்தை, விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல, தமிழக முதல்வர்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா இவ்வளோ அந்த சட்டமன்ற இதுவும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொரு வாக்குறுதியுமே அவர் ஒன்றும் பண்ணலை, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே. ஏன்னா அவர்களுடைய நிதி ஆதாரங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் அதை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே 5 ஆண்டு அவர் பதவியில் இருக்க போறார். அதனால மெல்ல மெல்ல அதையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் அவருக்கு வந்து பெருவாரியான மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்லாட்சியை, அவர்கள் திருப்தி அடைகிற ஒரு ஆட்சியை கொடுக்கணும். ஆனால் அப்படி இருக்குதா அப்படின்னா முழுமையாக நம்ம சொல்ல முடியல. இப்போ உதாரணத்துக்கு டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ அவருடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் பிரச்சனைக்காக திருத்துறைப்பூண்டி ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்துகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த பகுதி முழுக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வறட்சியில் வந்து அப்படியே பெரிய அளவில் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படலை. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்குள்ள இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அந்த மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொண்டு அது உடனடியாக அதையெல்லாம் நிறைவேற்றணும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் மீது மக்கள் வச்ச நம்பிக்கையை நீங்கள் நல்லாட்சி செய்வதன் மூலமாகத்தான் காப்பாற்றணும். நாங்கள் வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்லாமல் அதை வந்து செய்து முடிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. நன்றி சார். நன்றி.